ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா புடலங்காய் சில்லி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் புடலங்காயை பாருங்கள் அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சென்டரில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லா மசாலா பொடியெல்லாம் உள்ளே சேர்த்து பரட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசாலா பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இந்த டிஷ் வந்து நம்ம வந்து சாம்பார், ரசம் எதுக்குனாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து புடலங்காயெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மசாலாலாம் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டு, அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். புடலங்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். புடலங்காயை வந்து நீங்கள் வேறு மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சில்லி போட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சாம்பார், ரசத்துக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.